ம். பறக்குது, பறக்குது. ம். சொல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சேனக்கிழங்கு பொரியல் தாங்க. ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும் செய்ய போறோம். எப்பவும் ஒரே மாரி செய்யாம, டிஃப்ரெண்டான முறையில சேனக்கிழங்கு பொரியல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. ஊர் சைட்லாம் வந்து இது கருணக்கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. நீங்கலாம் இந்த கிழங்க வந்து என்ன பேர் வச்சு சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸியாவும், டேஸ்ட்டாவும் இருக்குங்க. ரொம்ப குயிக்கான முறையிலே செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷம் கூட எடுக்காது. குக்கர்ல விசில் விட்டு எடுத்து தாளிச்சோம்னா, சூப்பரான சேனக்கிழங்கு பொரியல் தயாராயிருங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை இப்படி கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்ப வீடியோக்குள்ள போய் நம்ம சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? ரொம்ப ஈஸி தாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப வாங்க சேனக்கிழங்கு வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு வந்து மேலெல்லாம் நல்லா கருப்பா இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கிழங்கு வந்து மண்லேருந்து தான் எடுக்கிறாங்க இல்லைங்களா? அதனால எல்லாம் மண்ணா இருக்கும். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா இந்த மாரி கழுவிட்டு, இந்த மாரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த கிழங்க நம்ம அப்படியே வந்து தாளிக்கக்கூடாது. இது வந்து நம்ம குக்கர்ல வேக போட்டு எடுத்துட்டு, அப்புறம் தான் தாளிக்கணும். இப்போ வீடியோக்குள்ள போய் நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். கிழங்கு எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டோம் பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. நீங்க வேற எந்த மாரி ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சாப்பிடவே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கிழங்கு சாப்பிடுறதுக்கு கறி குழம்பு சுவை மாரியே இருக்குங்க. குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்போ நம்ம குழம்பு வைக்க போறதில்ல, பொரியல் தான் செய்ய போறோம். இப்ப கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த சேனக்கிழங்க குக்கர்ல சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு குக்கர்ல நம்ம கொஞ்சமா சேர்த்துட்டோம் பாருங்க. இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க. கிழங்கெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு பாருங்க. இப்ப வெந்த கிழங்க நம்ம தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏன் வேக வைக்கிறோம் அப்படின்னா, இந்த கிழங்கு வந்து நம்ம நமன்னு இருக்கும். அதுக்காக தான் மஞ்சள், உப்பு போட்டு வேக வைக்கிறோம். இப்படி வேக வச்சுட்டு சாப்பிட்றப்போ ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இப்ப கிழங்கு எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. குக்கர்ல நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா, இப்போ வந்து தாளிச்சுட்டோம்னா, சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல் தயாராயிரும். இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு மசாலா தாங்க தயார் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய இந்த மாதிரி பொடுசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஜீரகம், இல்லைன்னா சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான். இப்ப இது 3த்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நைஸா அரைக்காம கொஞ்சம் கொர கொரன்னு இந்த மாரி அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாங்க. இப்ப நம்ம கிழங்க தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா எப்பயும் போல தாங்க கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலலாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். ரொம்பவும் நல்லா இருக்குங்க. கறி குழம்பு டேஸ்ட்லயே சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி செஞ்சு பாருங்க. ரொம்பவும் நல்லாருக்கும். குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சுடு சாதத்துக்கூட நம்ம குழம்பே இல்லாம அப்படியே கூட வச்சு பெசஞ்சு சாப்பிடலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டா இருக்கும்.
எப்பவும் ஒரே மாரி செய்யாம, கொஞ்சம் மாத்தி இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறவைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அதனால தான் நீங்க கண்டிப்பா இந்த மாரி ஒரு தடவ செஞ்சு பாருங்க. இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கிழங்குல நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சிருக்கோம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பத்தலன்னா போட்டுக்கலாம். இப்ப வேக வச்சு வச்சிருக்க கிழங்கு வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். வேற எந்த மசாலாவும் நம்ம போட வேண்டாம். ஒரே ஒரு சீக்ரெட் மசாலா மட்டும் நம்ம போட போறோங்க. உங்களுக்கு கறி குழம்பு டேஸ்ட்ல வேணும் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி போட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா இருக்கு இல்லைங்களா? தேங்காய் கூட சேர்த்துட்டு சோம்பு, ஜீரகம்லாம் போட்டு அரைச்சு வச்சிருந்தீங்கன்னா, அந்த பேஸ்ட்ட நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நைஸா அரைச்சீங்கன்னா குழம்பு மாரி போயிருங்க. கொஞ்சம் நம்ம கொர கொரன்னு அரைச்சுட்டா, இந்த பொரியலுக்கு ரொம்பவும் நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்ல அரைச்ச தேங்காய் விழுது அங்கங்க கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா? அது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்துட்டு, இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஃபுல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்க. இப்ப இது கூட வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்த்த போறேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் வேணாம், வெஜ்ஜு இதில வேண்டாம், நான்வெஜ் இதில வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலா கறி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மாரி கலந்து விட்டுறேங்க. வேற எந்த மசாலாவும் சேர்த்த போறதில்ல. அதிலேயே நம்ம மஞ்சள், உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்படி குழம்பு மிளகாத்தூள் இல்லாத பட்சத்தில கொஞ்சமா மஞ்சள் தூள், தனியாத்தூள் கொஞ்சமா, அப்புறம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப செஞ்சுக்கோங்க. இப்ப தட்டு போட்டு மூடி நல்லாவே மசாலா தயாராகிடுச்சு பாருங்க. கிழங்கெல்லாம் ஆல்ரெடி நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. உப்பு, காரமெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலன்னா, நம்ம இந்த டைம்ல கொஞ்சமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, கடைசியா மல்லித்தழை தூவி இறக்குனோம்னா, சூப்பரான சேனக்கிழங்கு பொரியல் தயாராயிருச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க. ரொம்பவும் நல்லாருக்கும். எப்பவும் நீங்க வீட்ல ஒரே மாரி செய்யாம, கொஞ்சம் மாத்தி இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பொரியல் வந்து நம்ம சுடு சாதத்தோட அப்படியே இந்த மசாலாவோட பெரட்டி சாப்பிடுறப்போ ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் கண்டிப்பா இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ. ம். சொல்ல